Hi friends, welcome to Chennai Food. ஒரு கப்பு கடலை மாவு இருந்தால் போருங்க, ரொம்ப டேஸ்டியான, வாயில் வச்ச உடனே கரையக்கூடிய வகையில் ரொம்ப சாஃப்டான ஒரு ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வாயில் வச்ச உடனே கரையக்கூடிய வகையில் ரொம்பவே சாஃப்டான ஒரு ஸ்வீட் தாங்க செய்ய போகிறோம். மெஷரிங் கப்பில் நான் அரை கப்பு அளவு எடுத்திருக்கேன். 120 ml நெய் எடுத்திருக்கிறேன். இந்த நெய்யை இந்த பேனில் ஊற்றிக்கலாம். நெய் உருகுனதும் மிதமான தீயில் வச்சுக்கோங்க. அரை கப்பு நம்ம நெய் எடுத்ததுனால 1 கப்பு கடலை மாவு எடுத்துக்கணும். இந்த கடலை மாவை நான் இதில் சேர்த்துக்கிறேன். 240 கிராம் எடுத்திருக்கேன். இந்த நெய்யில் இந்த கடலை மாவை நல்லா வறுத்துக்கணுங்க. எதுக்காக இதை நல்லா வறுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடலை மாவில் நல்லா பச்சை வாசனை வரும். நம்ம ஸ்வீட் சாப்பிடும்பொழுது அந்த வாசனை வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த நெய்யில் இந்த கடலை மாவை நம்ம வறுக்கிறோம். இது நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா கருகிடும். அதனால் மிதமான தீயில் வச்சுட்டு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வறுத்து எடுக்க வேண்டியிருக்கும். சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கெட்டியாக தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது அப்படியே நல்லா இலகி வந்துடும். கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா உடச்சி விட்டுட்டு பண்ணிக்கோங்க. ஒரு 7 நிமிஷமாக நான் நல்லா நெய்யில் அந்த கடலை மாவு வறுத்துட்ருக்கேங்க. பாருங்கள், இப்போ நல்லா லிக்விடாக இருக்குது. நம்ம மிக்ஸ் பண்ணும்பொழுது எவ்வளோ அப்படியே டைட்டாக இருந்தது, இப்போ பாருங்கள் நல்லா லிக்விடாக நல்லா லூஸாக இருக்குது. இப்போ கடலை மாவு நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப்பு நான் கடலை மாவு எடுத்ததுனால அரை கப்பு அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு நல்லா அதிகமாக வேணும், ரொம்ப ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 3/4 கப்பு இல்லைனா 2 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இந்த சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இன்னும் கொஞ்சம் நல்லாவே இலகி வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் நெய் தான் சேர்த்து செய்யணுன்ட்டு இல்லைங்க. நெய் வேண்டான்னு நினைக்கிறவங்க எண்ணெய் சேர்த்து கூட செய்யலாம். நீங்கள் ரீஃபைண்ட் ஆயிலை சேர்த்துட்டு கூட இந்த ஸ்வீட்டை செய்யலாம். இப்போ நம்ம பால் சேர்த்து விட்டுக்கலாம். இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா நம்ம நெய் மைசூர் பாக்கு டைப்பில் தான் செய்கிறோம். இருந்தாலும் நம்ம பால் சேர்க்கறதுனால மில்க் மைசூர் பாக்கு மாதிரி டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அரை கப்பு அளவுக்கு நான் பால் சேர்த்துக்கிறேன். காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சர்க்கரையும் பாலும் சேர்த்த உடனே கொஞ்சம் இறுகி வந்தால் போல் இருக்குது. மறுபடியும் இப்போ இலகி வரும் நல்லா லிக்விடாக. அது வரைக்கும் நல்லா கலந்து விடணும். இந்த மாதிரி இறுகி வரும் பொழுது நீங்கள் லோ ஃப்ளேம் பண்ணிக்கோங்க. மிதமான தீயில் வச்சுட்டு செய்ய ஆரம்பிச்சிடணும். இப்போ கொஞ்சம் ஏலக்காய் பொடி நம்ம சேர்த்து விட்டுக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் ஏலக்காய் பொடி சேர்க்குறேன். நான் சர்க்கரை சேர்த்து ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன். சர்க்கரையும் ஏலக்காயும் மிக்சியில் போட்டுட்டு நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அதை செழித்து நம்ம எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்வீட் பண்ணும்போதெல்லாம் சேர்த்துக்கலாம். சர்க்கரையும் பாலும் சேர்த்த உடனே நல்லா இலகி வந்துச்சுங்க. அதுக்கப்புறமா நான் ஒரு 2-3 நிமிஷமாக கலந்து விட்டுட்டுருக்கிறேன். இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாக இறுகி வந்திருக்குது. இது நமக்கு சரியான பதம்னு சொல்லலாம். ஏன்னா பேனில் சுத்தமாக ஒட்டலை, நல்லா ஒட்டாமல் சுருண்டு வருது. இந்த சமயத்தில் நம்ம நெய் தடவைனா ட்ரே இல்லைனா பிளேட் அந்த மாதிரி மாற்றிக்கலாம். நான் ஒரு கிளாஸ் பவுலில் தான் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். எண்ணெய் இல்லைனா நெய் நீங்கள் தடவிக்கலாம். நான் எண்ணெய் தான் தடவி வச்சுருக்கிறேன். இந்த ஸ்வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நெய்க்கு பதில் நம்ம எண்ணெய் போட்டு செய்யலாம். ஆனால் நெய்யில் நம்ம செய்யும் பொழுது ஸ்வீட்டு வந்து சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெயில் செஞ்ச ஸ்வீட்டை விட நெய்யில் செஞ்ச ஸ்வீட்டு தான் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுக்காக எண்ணெயில் செய்கிறதா தான் நம்ம சீக்கிரமாக அந்த ஸ்வீட்டை காலி பண்ணுற போல் இருக்கும். இப்போ நான் எண்ணெய் தடவை அந்த பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பேனில் சுத்தமாக ஒட்டலை பாருங்கள், ஒட்டாமல் வந்திருக்கு. இதை வந்து உடனே நம்ம லெவல் பண்ணி விட்டுறணும். இந்த மாதிரி பேச்சுலாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நெய் தடவைனா ஸ்பூன் கூட நம்ம வச்சுக்கிட்டு அப்படியே தேய்ச்சி விட்டுடலாம். பவுலுக்கு மாற்றிட்டு நான் லெவல் பண்ணி விட்டுட்டேங்க. இது நீங்கள் வெளியவே வச்சு நல்லா சூடு ஆற விடலாம். அப்படியும் இல்லைனா ஃப்ரிட்ஜில் ஒரு 1 மணி நேரம் வச்சிங்கன்னா போகிறோம். நல்லா சூடு ஆறிட்டு நல்ல சில்னஸ் வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம பிளேட்டுக்கு மாற்றி கட் பண்ணலாம். நான் ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் வச்சு எடுத்தேங்க. நார்மல் கூலிங்கில் தான் வச்சு எடுத்தேன். ஸ்வீட் நல்லா செட் ஆகிருக்குது. இதை நம்ம அப்படியே பிளேட்டில் கவுத்து போட்டோம்னா அதுலேருந்து ஈஸியாக கழண்டு வந்துடும். இது கிளாஸ் பவுலுங்கிறதுனால கவுத்து போட்டுட்டு லைட்டாக தட்டி விட்டாலே போதும்.
பவுலை நான் கவுத்து போட்டு ஸ்வீட் அதில் மாற்றிட்டேங்க. மாற்றிட்டு நான் நைஃப் வச்சு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கத்தி வச்சுட்டு கொஞ்சம் நெய் தடவிட்டு கட் பண்ணிங்கன்னா சூப்பராக கட் ஆகும். எனக்கு நல்லா கட் ஆச்சு. இந்த பவுலில் பாருங்கள் சுத்தமாக ஒட்டலை. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஏன்னா நம்ம எண்ணெய் தடவிட்டு தான் அதில் மாற்றி விட்டோம். அதனால் சுத்தமாக ஒட்டலை. இப்போ பீஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பீஸும் அவ்வளோ சாஃப்டாக ரொம்ப நைஸாக இருக்குங்க. அப்படியே வாயில் வச்ச உடனே கரையும், அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. பாருங்கள் நல்லா கட் ஆகிருக்குது. ஓரங்கள் எல்லாமே நல்லா கட் ஆகிருக்குது. ஃபினிஷிங் நமக்கு நல்லாவே கிடச்சிருக்குது. இது பார்த்தீங்கன்னா அப்படியே வாயில் வச்ச உடனே கரையும், அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். நான் உங்களுக்கு உடச்சி கூட காட்டுறேன் பாருங்கள். அப்படியே நான் ரொம்ப புஷ் பண்ணவே இல்லை, லைட்டாக தான் உடச்சேன். அப்படியே உடஞ்சி வருது. அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். வாயில் வச்ச உடனே கரையக்கூடிய வகையில் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. நம்ம இதில் பால் சேர்த்துருக்கோம், அதனால் மில்க் மைசூர் பாக்குனே சொல்லலாம். சாதாரணமாக நெய் மட்டும்தான் சேர்த்து செய்வோம். நம்ம பாலும் சேர்த்து செஞ்சுருக்கனால டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ஸ்வீட்டை ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். நம்ம வீட்டிலே ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப சுலபமாக இந்த ஸ்வீட்டை நம்ம செய்யலாம். எனக்கு எடுத்த டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளேயே நான் இந்த ஸ்வீட்டை செஞ்சு முடிச்சிட்டேன். நமக்கு ஆறுறதுக்கு அது செட் ஆகிறதுக்கு தான் கொஞ்சம் நேரம் எடுக்கும். மற்றபடி ரொம்ப சுலபமாக வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக நம்ம செய்யலாம். வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டும் வந்தால் கூட நம்ம ஸ்வீட்டை கடையில் போய் வாங்காமல் நம்ம வீட்டிலே நம்ம செஞ்சு கொடுக்கறது நமக்கு சந்தோஷமாகவும் இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக டேஸ்டியான ஒரு ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.